நாட்டையே உலுத்தி எடுத்த தீபக் சம்பவத்தின் எதிரொலி. அட்டை பெட்டிகளுடன் தங்களை தற்காத்துக் கொண்டு பயணம் செய்யும் ஆண்கள். தவறாக சித்தரிக்கப்பட்ட வீடியோவால் அநியாயமாக பறிபோன தீபக்கின் உயிர். சோஷியல் மீடியா നോക്കാറില്ലേ? എന്താ സോണി ബസ്സിൽ കയറണമെങ്കിൽ ഇതൊക്കെ വേണം. സോഷ്യൽ മീഡിയയിൽ പെമ്പിള്ളേര് വൈറലാവാൻ വേണ്ടി തട്ടിയും മുട്ടിന്നും വന്ന് വീഡിയോ ഇടുന്നു. നമുക്ക് സേഫായിട്ട് നടക്കണ്ടേ? கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் ஜனவரி 18ஆம் தேதியன்று 42 வயதான தீபக் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் வைரலான ஒரு வீடியோவில் அவர் அவமானப்படுத்தப்பட்டதே தற்கொலைக்கு காரணம் என கூறப்படும் நிலையில் இந்த விவகாரம் மாநிலம் முழுவதும் விவாதத்தை தூண்டியுள்ளது. தீபக்கின் நடத்தை குறித்து தவறாக சித்தரிக்கப்பட்ட ஒரு யூடியூபர் வெளியிட்ட வீடியோ சமூக ஊடகங்களில் வேகமாக பரவிய நிலையில் அதனால் மனவேதனை அடைந்த தீபக் உயிரை மாய்த்துக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கேரள காவல்துறை அந்த பெண்ணுக்கு எதிராக தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்துள்ளது. மேலும் மாநில மனித உரிமைகள் ஆணையம் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த பின்னணியில் பொய்யான பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகளை நையாண்டியாக சித்தரிக்கும் வகையில் கேரள ஆண்கள் பொது இடங்களில் அட்டைப்பட்டிகளை முகமூடிகளாக பயன்படுத்தும் வீடியோ ஒன்று எக்ஸ் வலைதளத்தில் பகிரப்பட்டு வைரலாகி வருகிறது. இதனிடையே ஜஸ்டிஸ் ஃபார் தீபக் மென்டு போன்ற ஹேஷ்டாக்குகள் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளால் ஆண்கள் பாதிக்கப்படுவது குறித்த விவாதத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் சரிபார்க்கப்படாத வைரல் உள்ளடக்கங்கள் ஏற்படுத்தும் அபாயங்களை இந்த சம்பவம் மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.